ஓ, உங்கள் சட்டத்தை நான் எவ்வளவு நேசிக்கிறேன்! இது நாள் முழுவதும் என் தியானம். சனிக்கிழமை, மே 2, 2026. இன்றைய வேதவசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேதபாகமானது லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். பலவீனமானவர்களும் பாதிக்கப்படக்கூடியவர்களும் நம்மை பலப்படுத்த இயேசு ஜெபிக்கிறார். இந்த வசனத்தை தியானிக்கலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அவருடைய வேண்டுதலினால் ஸ்திரப்படுவது. இயேசு தம்முடைய மரணத்தைப் பற்றி தம்முடைய சீஷர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். பேதுரு மறுத்ததைப் பற்றியும் முன்னறிவித்தார். ஆனால் பின்னர் பேதுரு இயேசுவிடம் அவருக்காக மரிக்கப் போவதாக சொன்னார். ஆனால் கோதுமையைப் போல பேதுருவை சலிக்க வேண்டும் என்று சாத்தான் கேட்டான் என்று இயேசு சொன்னார். ஆனால் இயேசு, நீங்களும் உங்கள் நம்பிக்கையும் தோல்வியடையாதபடிக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணினேன். நீங்கள் திரும்பி வரும்போது உங்கள் சகோதரர்களை பலப்படுத்துங்கள். இயேசு சொன்னது என்னவென்றால், நீங்கள் நிச்சயமாக ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் நிச்சயமாக சவாலான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் நான் உனக்காக ஜெபித்ததால் நீ பலமடைவாய், நீ திரும்பிப் போவாய். நீங்கள் திரும்பி வந்தபோது இயேசு சொல்கிறார், நீங்கள் போய் உங்கள் சகோதரர்களை பலப்படுத்துங்கள். நண்பர்களே, இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவர் நமக்காக ஜெபித்ததால் ஒரு சூழ்நிலையை எதிர்த்து போராடுவதுதான். இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிப்பதாக அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் அவர் பேதுருவிடம் வாக்குறுதி அளித்தார். அதனால் அவரது விசுவாசம் தோல்வியடையாது. அதனால் அவர் சவாலை சந்திக்க பலப்படுத்தப்படுவார். அது மட்டுமின்றி பேதுரு திரும்பி வருவார் அல்லது பேதுரு சவாலை எதிர்கொண்டு வெற்றி பெற்று திரும்பி வருவார் என்பதில் இயேசு உறுதியாக இருந்தார். பின்பு தம்முடைய சகோதரர்களை பலப்படுத்தும் பொறுப்பையும் இயேசு அவரிடம் ஒப்படைக்கிறார். நண்பர்களே, நாம் அனைவரும் நம் வாழ்க்கையில் பல்வேறு வகையான சூழ்நிலைகள் மற்றும் சவால்களை கடந்து செல்கிறோம். ஆம், நாம் கடினமான கட்டத்தை கடந்து செல்ல வேண்டும். சாத்தான் நிச்சயமாக நம்மை சோதிக்கிறான் அல்லது கடினமான விஷயங்களை கடந்து செல்ல அனுமதிக்கிறான். நிச்சயமாக எங்கள் இறைவன் நமக்காக பிரார்த்தித்திருக்கிறான். நிச்சயமாக எங்கள் இறைவன் எங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறான். நிச்சயமாக நாங்கள் திரும்பிச் செல்வோம் என்று நபியே, நீர் கூறுவீராக. அந்த வகையான பள்ளத்தாக்கின் வழியாக நாம் நடந்து செல்லும்போது மற்றவர்களை பலப்படுத்தும் பொறுப்பை நம் இறைவன் நமக்கு ஒப்படைக்கிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரலோக பிதாவே, எங்களுக்காக ஜெபித்ததற்கும் எங்களை பலப்படுத்துவதற்கும் எங்களுக்கு உதவியதற்கும் நன்றி. கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.